ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோலன்னா கொத்தவரங்காய் பருப்பு உசிலி பண்ணலான் இருக்கேன். கொத்தவரங்காய் தேவையான அளவு எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப விசில் வேண்டாம், ஒரே ஒரு விசில் இருந்தாவே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கூட தாளிச்சிக்கலாம், ஆனால் நம்ம இப்படி தான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. சோம்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு வரணும். கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் இதை தோசை மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பருப்பை தோசைக்கல்லில் ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு சிலர் ஆவியில் வச்சு எடுப்பாங்க, அதை விட இது ஈஸியாக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு 2 திருப்பி நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு வேகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இந்த வேக வச்சதை சூடு ஆறினோடனே பொடிச்சு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு பொடி மாதிரி கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாம் இன்னொரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ காயும் வெந்திரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இந்த பொடியை அதில் எண்ணெயிலே வணக்கங்க. காரம் இதுதாங்க, வேறு காரம் நம்ம எதுவுமே போடுறதில்ல. வெங்காயம், தக்காளி எதுவுமே போடுறதில்ல. அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது வேக வச்ச கொத்தவரங்காவை தண்ணி வடிச்சிட்டு இதில் கொட்டி கிளறினா சூப்பரான பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க. செம்மையாக இருக்கும் இதில் பீன்ஸ் கூட இந்த மாதிரி போட்டு செய்யலாங்க. அவரைக்காய் செய்யலாம், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெலாம் ஒன்றுமே போட வேண்டாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கிளறி சுண்டை வச்சு எடுத்தோம்னா கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட்